இது ஓகேயா? எவ்வளோ பார்த்துட்டு தண்ணி அடி அடி ஊற்றி அமைச்சோம். அமைச்சேன் இப்போ நிற்கலைங்க. கபட்டோட அப்படியே உடுப்புகள் எல்லாம் சரியா? ஓகேயா? இப்படிங்க டீச்சர் எல்லாரும் சந்தோஷம். நாங்கள் இப்ப நிக்கிறது நுவரெலியா மாவட்டம் கெனன் KM டியூசன் என்ற ஒரு இடத்துல நிக்கிறோம். இங்க முற்று முழுதாக வந்து இவையல்ற வாழ்வாதாரம் வந்து இது என்ன கொழுந்து பறித்து அதனூடாகத்தான் இவங்களோட வாழ்வாதாரம் போய்கொண்டிருக்குது. வேறொரு வசதி திட்டமோ இல்லை ஒரு வாய்ப்பு எந்த ஒரு வசதிகளுமே இங்கே இல்லை எங்களால் பார்த்த அளவுக்கு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ லயன் இருக்குது அல்லது குடியிருப்பு இருக்குது, அங்கே கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களென்று நியூஸ்கள்லேயும் பேப்பர்லேயும் நாங்கள் பார்த்துருக்கிறோமே தவிர இந்த கொழுந்து பறிக்கிற விதங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். நேரடியாக நாங்கள் பார்த்ததில்லை, இப்போ நேரடியாக பார்த்துருக்குறோம். ஆனால் லயன் எரிஞ்சிருக்குது, லயன் எரிகிறது, அப்படி எரிஞ்சு ஒட்டுமொத்தமாக எரியும். ஒரு வீட்டில் நெருப்பு பிடிச்சா மற்ற வீடெல்லாம் எரியும்னு சொன்னால் நான் அதெல்லாம் நம்புறேன். என்னடா இப்படி ஒரு வீட்டில் பிடிச்சா இருக்கிற இடத்துலலாம் ஒரு வீடு 1 கிலோமீட்டரில், அடுத்த வீடு 200 மீட்டரில் 300 மீட்டரில் இருக்கும், எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஆனால் இங்கே வந்து ஒரு வீட்டில் நெருப்பு பிடிச்சிட்டேன்டா இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் நெருப்பு எரிஞ்சிட்டேன்டா தொடர்ந்து எல்லா வீடுமே எரிகிறத தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் பார்த்ததும் அப்படித்தான் இருந்தது. எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எதுக்குமே அங்கே வந்து அவங்களால எடுக்க முடியாத நிலப்பாட்டில் இருக்குது. சொன்னதுக்கு அமைவாக அந்த லைனில் வந்து ஒரு 27 குடும்பங்களுக்கு வந்து உதவி திட்டம் செய்கிறது. அது வந்து ஜெர்மனில் இருக்கிற கிரிவல மண்ணின்னு சொல்லி பாருங்க. அண்ணன் நல்லா ஓட்டுறார். இதுதான் எங்களோட இந்த பஸ் நல்லதா மாளிகைன்னு சொல்கிற இடம் இதுதானா? இப்படி இருக்கட்டு பாருங்கண்ணா. நிற்கிறது கண்டி பஸ் போர்ட்டில் நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் இடத்தால் கட்டனுக்கு போயிடுவோம். கட்டனுக்கு போன அப்புறம் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த கடையில் வந்து பொருட்கள் வந்து கொள்வனவு செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அந்த லைனுக்கு வந்து எரிஞ்ச இதுகளுக்கு தான் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம் இந்த பிள்ளைகளுக்கு. இப்போ நாங்கள் கடைக்கு நின்று தான் இந்த பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு ரெயின்கோட்டும் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்குரிய ரெயின்கோட்டும் குடையும் தான் இதில் கொள்வனவு செய்கிறோம். தொடர்ந்து நான் இங்கே இந்த கடையை மடுக்குவா, கடையை காட்டுங்க, தொடர்ந்து இங்கே எடுத்துட்டு 15 வீதம் தரணும். 15 வீதம் அதை விட அந்த பிள்ளைகளுக்காக இந்த தம்பி வந்து 15 வீதம் வந்து டிஸ்கவுண்ட் தாருன்னு சொல்லியிருக்கிறேன். இது 10 வீதம் தான் நம்மளுக்கு வந்துருக்குது. இப்போ 15 வீதம் ஆக்கியிருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இங்கே எடுப்போம். எந்த நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு இருக்கிற இந்தியாவில் உதவி திட்டாங்க இந்த கம்பெனியை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். இந்தியாவில் எதுக்கு நாங்கள் எடுப்போம். சரி 15 வீதம் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ஒரு படம் எல்லாத்தையும் இப்படி ஆக்கணுமா போயிடும். அதுதான் ஒரு வாலி என்ன நீங்க சொல்றது சரி 450 ரூபா. எத்தனை வாலி டிஸ்கவுண்ட்? 18 வாலி. என்ன விலை போட்டு 450?
350 போடுங்க 18 வாடி எடுங்க 18 வாளியாக எடுக்கிறோம். உங்களோட பில்லெல்லாம் நாங்கள் கிழிச்சிட்டோம் நேற்று. நீங்கள் பில்லை பற்றி ஒன்றும் சொல்லாங்க. இது வந்து நுவரேலியா போகிற பாதையில் போய் கொண்டிருக்கோம். இதால் போய்த்தான் அந்த இது வந்து கேம்பிரிட்ஜ் கொளிச்சிந்த தான் நாங்கள் இப்போ எடுக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கேன்டா. இன்னும் வாங்கல் வராங்களா? இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ போகிறோமா, போகிற பாதையையும் பாருங்க, உங்களுக்கு இப்போ சைட் பக்கத்தையும் காட்டோண்ணா எப்படியான்ட்டு பாருங்க இருங்க. மலையில் ஏறி கொண்டிருக்கிறோமா, 4வது மாடிக்கு போட்டோம், இப்போ 5வது மாடிக்கு ஏறி கொண்டிருக்கிறோம். பாருங்க மணி அப்படி இருக்காண்டு, மணியாண்டா கீழேயா அப்புறம் கேட்குறல என்னடாண்டு புதுசு பாருங்க. இப்போ நாங்கள் கீழே பார்க்கக்கூடாது. அது வீட்டை ஊத்தையில் போடுற இடம். இந்த இதுதான் அந்த குடியிருப்பு. எதை எரிஞ்சது அதை பார்க்கணும் இல்லை நாங்கள் நிப்பாட்டு இருக்கா உறவுகளே. இப்போ நாங்கள் உதவி திட்டத்துக்கு தானே வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. ஆனால் இப்போ எரிஞ்ச இடத்த தானே நாங்கள் உங்களுக்கு காட்டணும். இதுதான் அந்த எரிஞ்ச இடம்னு சொல்லினோம். இந்த லைனில் இருந்த குடும்பங்கள் தான் எரிஞ்சு இப்போ இடம் பெயர்ந்துருக்கு நம்ம இடத்துகளில். பாருங்கள் இப்படி இருக்காண்டு. இதுதான் எரிஞ்ச இடம். இதில் இருந்த ஆக்கள் எல்லாம் வெளியில் போயிட்டினோம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக 27 குடும்பங்கள் இருந்துன்னு சொல்லினோம். பாருங்கள், எப்படி எரிஞ்சு கிடக்குன்னு பாருங்கள். இந்த குடியிருப்பு தான் எரிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்கள், வயரெல்லாம் எரிஞ்சு. இதெல்லாம் எரிஞ்சதுன்றாங்க. நான் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எரிஞ்சிருக்கா. இங்கே பாருங்கள் இப்படி இருக்காண்டு. சைக்கிள் எல்லாம் எரிஞ்சிருக்கு. இந்த பகுதி எரிஞ்சவங்களுக்கு தான் நாங்கள் இப்போ நான் மட்டும் தான் தனியாக மகள் வந்துங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ என் மருமகள் வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். தனியாக பார்த்து ஒரு 7:30 நான் ஸ்லீப்பிங் போயிட்டேன். போகல 7:40 10 தூங்கிடுச்சு. பார்த்தேன் டக்குன்னு பிள்ளை வெளியே வந்து கூப்பிட்டாங்க. நான் டக்குன்னு வெளியே போயிட்டேன். வெளியே போனால் டக்குன்னு எரிஞ்சு கொட்டை தூங்கிடுச்சு. சாமான் கிடைக்கல, வெளியே உள்ள சாமான் மட்டும் எடுத்தீங்க நீங்கள்? எடுத்தோம். மற்றபடி பெருசாக ஒன்று எடுக்க கிடைக்கல. இந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. இது அந்த பைக்கும் அவெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. மகள் இந்த வைஃப் இறந்துட்டாங்க நேரத்தோடைய. உடுப்புகள் எல்லாம் இப்போ நாங்கள் வந்து அந்த லயன் எரிஞ்சது, அதாவது வந்து நாங்கள் வந்து நிற்கிற இடத்துல இந்த லயன் எரிஞ்சன்னு சொல்லி நான் அந்த இடத்த தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம்.
எங்களால் ஏண்ட உதவி எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷனால் எங்களால் செய்யக்கூடிய உதவியை நாங்கள் அவங்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். இந்த இடம் தான் எரிஞ்சிருக்கு, முழுமையாக எரிஞ்சிருக்கு. இதை எப்படி எரிஞ்சுன்றது சம்பந்தமாக அவள் வந்து 2-3 விதமாக சொல்லினோம். ஒன்று கரண்ட் ஷார்ட் பண்ணி எரிஞ்சிருக்கணும், அல்லது வைத்திருந்த லாம்புகளுக்கு கூடாக ஒரு அப்படி எரிஞ்சிருக்கலாம் என்று சொல்லினோம். ஆனால் இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கிற இப்படி ஒரு கஷ்டத்துக்கு இருக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தன்றது இருக்குது. அதுக்கும் ஃபுல்லாக எரிஞ்சிருக்குது. அடுத்த வீட்டுன்றதும் உள்பக்கம் முழுமையாக எரிஞ்சு மரங்கள் எல்லாம் கீழே விழுந்துருக்குது. புறம்ன்ற சம்மந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க. இருக்கா அங்கால பக்கம்? ஐயோ அது பிரச்சனை இல்லை. என்ன நாய் படுத்துக்கிற பிரச்சனை இல்லை. அந்த நேரம் பார்த்து இந்த வீடு எரிஞ்சிருக்கு பாருங்க. அப்பா நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஏரியை ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு தெரியாத ஒரு 7:30 மணிக்கு நான் இங்கேருந்து அங்கே போனேன். வளமையாக நான் அங்கே தான் படுத்திருப்பேன். அன்றைக்கு நான் இங்கே படுத்திருந்தேன். இந்த வீட்டுன்ற உள் பகுதியே ஒரு காட்டுங்க, எல்லாருமே பார்க்கட்டும். எப்படி இருக்குது இந்த உழவு. அழகாக கட்டியிருக்கிறாங்கள, நான் எல்லாமே எரிஞ்சு நாசமாக இருக்கு. எத்தனை மணிக்கு தெரியக்குள்ள? இரவு 7:40 விடிய 7:40. அப்போ நீங்கள் அங்கே இருக்கக்குள்ளே தெரிய வலிக்கட்டும். கூடுதலாக இங்கே இருக்கிறத விட அக்கள் வந்து அங்கே இருக்க தான் கூடுதலாக. என்னதுக்கா? ஏன்னா அதான் கிச்சன். அங்கெல்லாம் கிச்சன். அப்போ அதுக்காக அங்கே போயிருக்கேன். கிச்சனில் சமைக்கிறதுக்கு சின்ன வேலை செய்கிறது அங்கே தான் இருக்கிறதா? சமைச்சு சாப்பிட்ட பிறகு தான் இங்கே வர்றது கூடுதலாக. அப்போ சமைச்சு கொண்டிருக்கும்போது தான், சமைச்சு முடியவும் இல்லை, சமைக்க ரெடி ஆகும்போது தான் வைஃப் சத்தம் விட்டு வந்தாங்க. என்கிட்ட சின்ன ஒருத்தர் 1.5 வயசு, அவர் மட்டும்தான் இங்கே தூங்கினார். அவர் உள்ளுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தார். இப்போ வைஃப் சத்தம் போட்டு வெளியே வந்தாங்க. ஐயோ வந்து பாருங்களே சொல்லி நான் நினைச்சேன் என்னோட மகன் தான் விழுந்துட்டார் போன. சரி நானும் வெளியே எரிஞ்சிட்டு நல்ல நேரம் இதுகளெல்லாம் பிடிச்சாங்க இருப்பங்க சமாளிக்கிறது. மரம் உயர்ந்து மரம் ஒரு சைடாக இவர்தான் காரணம், மெயின் காரணம். அது இவர்தான் மெயின் காரணம். என்ன மாதிரி எங்க சத்தம் நெருப்பத்துக்கு எங்கே இருந்தது? அதுதான் போய் தானே. ஓ மேசே கொண்டா மேசே. வணக்கம். ஓகேயா? அடுத்த மேசையை கொண்டு வாங்க. மற்ற மேசை, அடுத்த மேசை வருது. இதாங்க மேசையில் வைங்க. அதோட ஜாயிண்டாக வைங்க. ஓகே தானே? என்ன ஓகே தெரியும் எல்லாம். அங்கால இதெல்லாம் அங்கே எடுங்க. இங்கே இது அங்கால வைங்க. அங்கால இதில் யாரும் இருக்கு. இந்த விடயத்தை நான் சொல்லணும் என்னென்னா, இந்த நிகழ்வு வந்து நாங்கள் எப்படி ஏற்பாடு செய்திருக்கிறோம்னு சொன்னால், மலையக வெற்றி கழகம், மலையக வெற்றி கழகமும் கிரிவலம் அறக்கட்டளை வந்து கிரிவலம் ஃபவுண்டேஷனும் இணைஞ்சு தான் நாங்கள் இதை செய்கிறோம். மலையக வெற்றி கழகம் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக தங்களோட பகுதியில் வந்து 18 வீடுகள் வந்து முற்றுமுழுதாக எரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு ஒரு உதவி திட்டம் தேவை என்று கேட்டதுக்காக எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் வந்து ஜேர்மனில் இருக்கிறார். அவரோடு கதைத்ததுக்கு அமைவாக அவர் உடனடியாக இந்த
உதவி திட்டத்தை செய்கிறதுக்கு முன்வந்திருந்தார். இந்த உதவி திட்டத்துக்கு கதைச்சு ஏற்பாடு செய்து வந்தவர் யாருன்றது உங்களுக்கு நான் சொல்லணும். ஏனென்றால் நாங்கள் எல்லாருக்குமே உதவி செய்கிறோம். உங்களுக்கு நீங்கள் எங்களோட சனலில் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்த்துருந்தா கூட நீங்கள் யோசிப்பீங்க இவ்வளவு உதவி திட்டம் நடக்குது. அந்த கிரிவலம் ஃபவுண்டேஷனுக்கு கூடாக இவ்வளவு உதவி திட்டம் வடக்கு கிழக்கு பகுதியில் நடக்குதான்னு யோசிப்பீங்க. ஆனால் நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் தான் இவ்வளவு காலமும் நாங்கள் அந்த உதவி திட்டத்தை செய்து கொண்டு வந்தாங்க. இப்போ தான் முதல் தடவையாக நாங்கள் மலையகத்தில் கால் பதிச்சிருக்கிறோம். அதுக்கும் மலையக வெற்றி கழகம் அமைப்பு கேட்டதுக்கு அமைவாக. அதோட நான் இன்னொரு ஆளையும் உங்களுக்கு நான் இதில் அறிமுகப்படுத்தணும். டீச்சர் வந்து அஜந்தா பாண்டியன் என்ற டீச்சர் வந்து கிரிவலம் ஃபவுண்டேஷன் எங்களோட தலைவரோட தொடர்பு கொண்டு எங்களோட பகுதியில் வந்து இவ்வளவு குடும்பங்களும் வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே இழப்பீடு வந்து நடந்துருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், நீங்கள் செய்து தாங்கன்னு சொல்லி கேட்டதுக்காக நாங்கள் இவ்வளோ பொருட்களையும் இப்போ கொண்டாந்துருக்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தெரியும் இவர் அண்ணன் வந்து என்ன பேர் அண்ணாக்கு? தனராஜ் வந்து இவர் வந்து இந்த மலையக வெற்றி கழகம் அமைப்பின் தலைவர் அவர் வந்திருக்கிறார். அவரோட சேர்ந்து தான் நாங்கள் இந்த நிகழ்வை செய்ய போகிறோம். சரி, உங்களுக்கு தெரியும் அந்த வெற்றி கழகத்தின் பேனரும் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அதில் பயணிக்கிறார்கள்ற படங்களும் அதில் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன், யார் அதில் பயணிக்கணும்னு சொல்லி. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் இதில் சொல்கிறேன்னா, இந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஸ்ரீலங்கா சட்டத்துக்கு அமைவாக நாங்கள் பதிவு செய்து இந்த அமைப்பை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். அது எங்களோட தலைவரை தான் அதுக்கு நாங்கள் பாராட்டணும். அவர் ஜெர்மனில் இருக்கிறார். இதுவரைக்கும் நாங்கள் எத்தனையோ மில்லியன் என்று சொல்ல முடியாது, கோடிக்கணக்கான நிதிகளை வந்து நாங்கள் பயன்படுத்தி இந்த மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வரோம். இன்று வரைக்கும் இந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் யாருக்கு நாங்கள் இது வரைக்கும் சொல்லியும் இல்லை, அவருடைய பேர் சொன்னதும் இல்லை. இது ரெண்டுமே சொல்லாமல் இத்தனை லட்சம் ரூபா பணத்தை நாங்கள் மக்களுக்காக, இந்த படிக்கிற மாணவர்களுக்காக நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கிற முழுதும் வந்து நாங்கள் செய்த உதவிகள்ன்ற ஒரு பகுதியை மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். மேலதிகமான பகுதிகளை நாங்கள் இதில் போடலை. ஏனெண்டா இந்த பேனரில் வந்து இல்லாத இதுகளையும் நாங்கள் போட்டுக்கொள்ள இயலாது என்ற இடங்காணா போயிடும், அதுக்காக போடலை. இப்போ நாங்கள் இந்த இது பொருட்களை நாங்கள் கையளிக்க போகிறோம். இன்னொரு விடயத்தை நான் இதில் சொல்கிறேன். இது வந்து உண்மையில் மலையக மக்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. நாங்கள் வந்து கிரிவலம் ஃபவுண்டேஷன் வந்து நாங்கள் முதல் தடவையாக நாங்கள் இங்கே கால் வச்சிருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த பகுதிகளில் என்று சொல்ல முடியாது, எல்லா பகுதிகளிலையும் மலையகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம். ஆனால் நான் கிளிநொச்சியில் இருக்கிறேன். இவர் வந்து உபசெயலாளர், இவர் வந்து மட்டக்களப்பில் இருக்கிறார். நாங்கள் எல்லாருமே தூர இருக்கிறோம், நாங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இல்லை. ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு ஆள் நாங்கள் ஒரு ஆளை உருவாக்கி விடணும். ஏனெண்டா நாங்கள் தொடர்ந்து வர மாட்டோம். நாங்கள் ஒரு இணைப்பாளரை இங்கே வச்சிருந்தால்தான், எங்களோட ஃபவுண்டேஷனுக்குரிய இணைப்பாளரை நாங்கள் வச்சிருந்தால் தான் அவர் ஊடாக நாங்கள் வந்து சில வேலை திட்டங்களை கொண்டு போகிறதுக்கு எங்களால் முடியும். அந்த அமைப்புக்கான ஒரு இணைப்பாளரை நாங்கள் தெரிவு செய்கிறதுக்கு இருக்கிறோம். அது நாங்கள் ஒரு ஆளை டிசைட் பண்ணியிருக்கிறோம். அவர்கிட்ட நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ளணும். அவங்க விருப்பம் என்று சொன்னால் மட்டும்தான் நாங்கள் அதில் சேர்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க இதில் வந்து இருக்கக்குள்ள நாங்கள் கேட்கலாம். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து வரையலாது இங்கே தொடர்ந்து ஒரு உதவி திட்டம், ஒரு அம்மாவுக்கு நாங்கள் மெடிசின் கொடுக்கணும், அல்லது ஒரு அம்மாவுக்கு உதவி கொடுக்கணும், ஒரு பாடசாலை மாணவிக்கு இப்போ வந்து புத்தகம் கோப்பி கொடுக்கணுமெண்டா நாங்கள் அங்கே இந்த வாரத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஆக குறைஞ்சது நாங்கள் ஒரு 20,000 ரூபாய் செலவழிச்சு இங்கே வந்து சேரணும். அந்த 20,000 ரூபாயிலே நாங்கள் 3 குடும்பத்துக்கு கொடுத்துடலாம். நாங்கள் 20,000 ரூபாய் செலவழிச்சு இங்கே வார அந்த பணத்தில் நாங்கள் இங்கே அந்த 3 குடும்பத்துக்கு அந்த நாங்கள் நிதியை பயன்படுத்திடலாம். அதைத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ நாங்கள் இங்கால வரைக்கும் அவங்க, அதாவது எங்களுக்கு நீங்கள் தேடி செய்கிற மாதிரி அவங்க உங்களில் இருந்து ஒருத்தராக இருந்து எங்களுக்கு இது நாள் வரைக்கும் செஞ்சுருக்குறாங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய வந்தனங்கள். நான் வந்து மலையக வெற்றி கழகம் சமூக நல அமைப்போட தலைவர். நான் வந்து பாடசாலையில் வந்து ஒரு கணித பாட ஆசிரியராக இருக்கேன். இப்போ இந்த பெனரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இருக்கிற பெரும்பாலான உறவுகள் வந்து ஃபொரினில் தான் இருக்காங்க. குடும்ப கஷ்டத்துக்காக ஃபொரினுக்கு போயிருந்தால் கூட ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு சிறு நிதி உதவிகளை வழங்கி எங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து யூடியூப், மற்றபடி டிக்டாக் அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் எங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து பதிவிடுவோம். அப்படி பதிவிடுறதுலேருந்து அவங்க அது நிறைய பேர் வருவாங்க தானே, அவங்க வந்து நிறைய உதவிகள்லாம் வழங்கியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த நிதி உதவியோ இல்லை பொருள் உதவியோ இந்த மாதிரி கிடைச்சா நாங்கள் வந்து முதியோர் இல்லம், அது சிறுவர் காப்பகங்கள், பாடசாலை மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் செய்கிறது, இல்லாட்டி நம்ம புத்தகம் கோப்பி இந்த மாதிரி தேவையான உதவிகள்லாம் நாங்கள் வந்து நிறைய செஞ்சிட்ருக்கோம்.
கிட்டத்தட்ட 25 வேலை திட்டங்கள் நாங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதில் வந்து 23வது வேலை திட்டமும் இந்த செய்கிற 26வது வேலை திட்டம் வந்து நம்ம கிரிவலம் அறக்கட்டளை விட்டு 2 கிரிவலம் அறக்கட்டளையோடு இணைந்து தான் இந்த 2 வேலை திட்டங்களை வந்து நாங்கள் செய்கிறோம். அந்த மாதிரிக்கே இன்னும் வந்து நீங்கள்லாம் யாழ்ப்பாணம் அங்கிட்ட தூர பிரதேசத்தில் இருக்கனால உங்களால் வர முடியாத காரணத்தால் இந்த மலையக வெற்றி கழகம் வந்து உங்கள் விட்டு வேலைகளை வந்து இந்த மலையகத்தில் வந்து நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். நிச்சயமாக நீங்கள் கட் பண்ணி தருங்க. எங்களுக்கு அதுதான் விருப்பம் என்னென்னா, மலையக வெற்றி கழகம்ன்றது உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பு வந்து எங்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்தது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். ஏனென்றால் நாங்கள் வந்து உலக காலமும் நான் ஏற்கனவே சொன்னது போல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளை இழந்த அல்லது தாய் தந்தை இழந்த படிக்கிற மாணவர்களுக்கான முழுமையான உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்கள். இப்போ தொடர்ந்து நாங்கள் மலையக பகுதியிலேயும் எங்களோட காலை பதிச்சிருக்கிறோம். நிச்சயமாக இங்கேயும் நாங்கள் நிறைய வேலை திட்டங்களை செய்வோம். அந்த உண்மையிலே கடந்த 3ஆம் மாதம் 3ஆம் தேதி எங்களுடைய குடியிருப்புகள் முற்றாக சேதமடைந்திருக்கிறது. அந்த சேதமடைந்த வீட்டுகளுக்கு பல்வேறு வகையான உதவிகளை பல்வேறு நபர்களால் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்டாலும் அது எமது உறவுகள் இங்கே எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற உறவுகளால் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த குடியிருப்புகள் தீக்கிரையாக்கப்பட்ட பின்பு, அதாவது எந்த வகையில் அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ தெரியவில்லை. சமூக வலைத்தளங்கள் நான் நினைக்கிறேன், சமூக வலைத்தளம் மூலமாகத்தான் இது தெரிந்திருக்கும். அதை தெரிந்து கொண்டு இந்த மலையக வெற்றி கழகத்தின் ஊடாக இந்த கிரிவல மரக்கட்டளை தெரிந்த பின்பு கிரிவல மரக்கட்டளையும் இந்த மலையக வெற்றி கழகமும் ஒன்றிணைந்து அந்த பாதிக்கப்பட்ட சில நாட்களுக்குள் எங்களது இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர் அவர்கள் இங்கு வருகை தந்து எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு தெரிந்து அறிந்து இந்த மக்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டு இன்றைய தினத்திலே இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் இந்த உதவிகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், எங்களுக்கு செய்ய வந்திருக்கின்றீர்கள். உண்மையிலே நாங்கள் இதற்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகின்றோமோ தெரியாது. இந்த மலையக வெற்றி கழகத்துக்கும் இந்த கிரிவல மரக்கட்டளைக்கும் அதன் தலைவர் ஜெர்மனில் இருக்கிற தலைவர் கிரிவலமண்ணா அவர்களுக்கும் அந்த உறுப்பினர்கள் அதில் உள்ளடங்கியிருக்கின்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே ஏராளமான உதவியை வழங்கியிருக்கின்ற உள்ளங்களுக்கும், அதாவது கிளிநொச்சி எங்கே இருக்கின்றது, நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எமது சமூகம் எமது உறவுகள் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய தினத்தில் வருகை தந்து இவ்வளோ பெரிய உதவியை வழங்கியிருக்கின்ற, இவ்வளோ உதவி என்பது பெரிதோ சிறிதோ அல்ல, இந்த உதவியை வழங்க முன் வந்திருக்கின்ற நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் பாதிக்கப்பட்ட, உண்மையிலே நாங்கள் பெரும் இன்னல்கள் இருக்கின்ற வீடுகள் இல்லை, தங்குவதற்கு வீடுகள் இல்லை, இருந்த போதிலும் கூடாரங்களிலும் வாசிகசாலையிலும் இந்த இருக்கின்ற அட்டுகளிலும் உறவினர்களிடம் தங்கி இருக்கின்றோம். ஆனாலும் எங்களது இந்த பாதிப்பை பார்த்துவிட்டு எங்களுக்கு உதவி வழங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் 18 வீட்டு சார்பாகவும் கோடான கோடி நன்றி. இந்த மலையகத்தில் இப்படி ஒரு நெருப்பு பிடிச்சி வந்தது எனக்கு 77 வயசாகுது. இந்த மாதிரி ஒரு புதினத்தை நான் காங்கவே இல்லை. திடுத்திடுன்னு அங்கிட்டும் எரிஞ்சு போகுது, திடுத்திடுன்னு இங்கிட்டும் எரிஞ்சு போகுது. புள்ள குட்டியெல்லாம் அள்ளிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு கூட இல்லை. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்க, எங்களுக்கு எல்லாருமே உதவி செஞ்சாங்க. நாங்கள் அவங்ககிட்ட அன்னமெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். நீங்கள் இந்த பொத்திக்கிறதோ எங்களுக்கு உணவு தனியமோ எல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்க. நாங்கள் ஒன்றுமே குறை சொல்ல. நீங்கள் யாழ்ப்பாணம் எங்கேருந்து இந்த மக்களுக்காக, இந்த தமிழ் மக்கள் இப்படி தவிக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்க. அது மெடிசன் அந்த அம்மா கொடுங்க மெடிசன். அம்மா எல்லாரையும் ஒரு அம்மாவுக்கு கொடுப்போம். அது மாதிரி கொடுக்கட்டும். ஒரு அம்மா வாங்க இங்க அம்மா இங்க வாங்க. அது சார் எங்கள்கிட்ட ஒரு அம்மா வந்து மெடிசின், அவள் வந்து வருத்தத்துக்கான மெடிசின் சாமான் கேட்டிருந்தா அதையும் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். இந்த அம்மாட்ட கொடுக்குறோம் நான். சரி சரி.
இதுக்கு இப்போ அந்த ஷூஸ் அது புரிம்பா வச்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு தானே வரும். இல்லை இல்லை, அது பிள்ளைகளுக்கு. ஒரு செட் ஒரு குடும்பத்துக்கு. அடுத்தது வைங்க, வைக்கலாத கீழே வைங்க. சரியா? இப்போ சரிதானே? அடாண்டு நீங்கள் எடுத்து தருவீங்க, நிற்கிறாங்கள எடுத்து கொடுக்க. சரி ரைட். ஆள் வந்துட்டான். மூர்த்தி உங்களோட பேரா மூர்த்தியா? நீங்க கொடுத்தா அப்படிங்க டீச்சர். இல்லையா சொன்னீங்களே. அம்மா எடுத்து கொண்டு போங்க. சரி போங்க. ரைட், நீங்கள் கொடுங்க. இல்லை இல்லை, அவர் கொடுங்க. சரி சரி நீங்கள் தாங்க. ஓடியா இந்தியா அவரை கூப்பிடுங்க. உங்கள் விடுக்காரில் கூப்பிடுங்க. சரி சரி போங்க. ஓடியா ஓடியா. நீங்கள் அதுக்கு கூடுதலாக வேலை செஞ்சுருக்கிறீங்க. வாங்க அடுத்த ஷூ எல்லாம் இருக்கு தானே. வாங்க ஓடியா. இதில் அம்மாக்கு அங்கே சரியா வெள்ளாலும் கொடுத்தாச்சு. ரைட், லைன் பண்ண வேண்டாம். கடைசி அவங்க நேசரி பிள்ளை முதல் 10ஆம் ஆண்டுலேருந்து இருங்க. அது அங்கே வைங்க. நேசரிக்கு தானே, பெரிய ஆக்களுக்கா? அப்போ பேரலோட ரஸ்மினி ரெயின்கோட். வியான்சி ரெயின்கோட். மவிலேஷ் ரெயின்கோட். தக்ஷணா சுபித்ரன் ரெயின்கோட். லோரன்ஸ் ரெயின்கோட். கோபிஷா கூட. தரணி பிரசாந்த் கூட. இஞ்சால வந்து நில்லுங்க. அவரையும் கூப்பிடுங்க, உங்களோட தலைவரையும். இஞ்சால வாங்க. நீங்கள் இஞ்சால வாங்க. இதில் ரைட் தம்பி. சரி போ. சரி ரைட். ஓகே ஓகே. போயிட்டு வாங்க. சரி வந்து வந்து சரி இப்படி வாங்க. இங்கே உள்ளுக்கு வந்து உள்ளுக்கு வாங்க. சரி போங்க. ரைட் ஓகே. ரைட் இங்கே பார்க்கணும், என்ன அங்கே பார்க்கல கேமராவை. சரியா? ரைட் நீங்கள் முகத்தை அங்கே பார்க்கட்டாம இங்கே என்ன எங்களை பாருங்க. இங்கே பாருங்க எங்களா. சரி சரி டீச்சர். ஓபிஷா தரணி பிரசாந்த். அடுத்து தரணி பிரசாந்த்.
நீங்கள் வாங்க. ஆ சரி, நீங்கள் பிரசாத் பேர் கொடுங்க. நீங்கள் புரணித் பிரசாந்த். செப்ரீனா 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 அப்படி வந்து லக்ஷிகா அங்கே பார்க்கக்கூடாது. சரி, இவ்வளோ ஜெயிச்சா இவங்கள தாயாக்கள் நிற்கணும். என்ன கேட்டுக்கீங்க, எனக்கு எந்த ஒரு வேறுபாடும் நடக்கலை. எனக்கிட்ட கேட்டாங்க, கோல் பண்ணி போக சொன்னாங்க. இல்லை இல்லை அப்புறம் சரிங்க, இல்லை இதை முடிச்சுட்டு செப்பரேட்டாக கேட்டாங்க. சரியா, எனக்கு வந்து யாரும் சார்பாக எதுவும் செய்யலை. ரொம்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவங்ககிட்ட ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அதனால 2 பேருக்கு கொப்பி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் நான் செப்பரேட்டாக இதில் கேட்டேன், உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டேன். இப்போ டீச்சருக்கு இவங்கள்ட்ட கேட்டுட்டு சொன்னாங்க சரி பரவாயில்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த கல்யாணி வீட்டில் 2 பிள்ளைகளுக்கும் கொப்பி கேட்டிருந்தாங்க. கொப்பி கொடுக்கறதுக்கு இருக்குது. அப்புறம் சொல்லக்கூடாது ஆள் பார்த்து செஞ்சுட்டாங்க, இவங்க பாதிப்பாகலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா படிப்பு தானே, இப்போ படிப்புக்கு கைக்கு அவங்க சொல்லிட்டாங்க ரைட் ஓகே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. அப்புறம் யாரும் சொல்லிடுறாங்க எதுவும் நினச்சிடாங்க, அவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில் செய்யறாங்க. யாரும் நினைக்கிறீங்களா? சரியா, சரி ஓடியா 2 பேரும் இங்கே முகத்தை காட்டாம நீங்கள் 2 எப்படி இல்லைங்க, இங்கே பாருங்க, அங்கே இல்லை அங்கால வாங்க. ரைட், சரி ஓகே. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 10. நீங்கள் 11. சரி ஓகே, உங்களுக்கு படிக்கிறதுக்கா? சரி ஓகே. வேண்டாம் ரைட் ஓகே. சரி ஓகே, இது அம்மாக்களுக்கு கூட. இவங்களோட 2 பேர் இருக்காங்க சார். 2 பேர் இங்கே வாங்கம்மா. என்னண்டா இது வந்து நாங்கள் இப்போ அம்மாக்கள்கிட்டையும் கொடுக்குறோம்டா. இந்த பிள்ளைகள் வந்து சேச்சிக்கு போயிட்டு நம்ம அப்போ அதால் வந்து அந்த அம்மாக்கள்கிட்டே நாங்கள் இதை கொடுக்குறோம். சரி சனோஜா அவங்களதா? சரி சரி இங்கே சரி. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த ஒரு உதவி திட்டத்தை செய்திருக்கிறோம். இந்த உதவி திட்டம் செய்தது வந்து இந்த லயனில் வந்து எரிஞ்ச குடும்பங்களுக்கு மட்டும். ஆனால் அதில் வந்து ஒரு பிரத்யேகமாக நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு புத்தகம் கோப்பி வேண்டி கொடுத்துருந்தோம். அது எல்லார ஆதரவோடையும் அவங்களோட கருத்துக்களையும் கேட்டு தான் நாங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் உண்மையில் நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் செய்த உதவியில் வந்து மிகப்பெரிய உதவி இது. நாங்கள் ஏற்கனவே வேறு இடங்களில் நாங்கள் பல லட்சம் ரூபாயை செலவழித்து உதவிகள் செய்திருந்தாலும் மலையக மக்களுக்காக முதல் தடவையாக நாங்கள் இப்போ ஒரு 1,20,000 ரூபா பெறுமதிக்குள்ள இந்த உதவி திட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். மக்களுக்கு வீடு எறிஞ்ச மக்களுக்காக இந்த உதவி திட்டத்தை நாங்கள் செய்கிறது உண்மையாக. நானும் எங்களோட அமைப்பின் தலைவர் அவர் வந்து இரவைக்கு உங்களை இது சம்மந்தமாக எல்லாம் பார்ப்பார். இப்போ 7 மண்டா நான் அவருக்கு கோல் எடுக்கிறேன். அவர் உங்களோட கதைக்கு 7 மண்டு சொன்னால் இப்போ நாங்கள் கதைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்போம். நீங்களும் அவரோட குரலை கேட்கலாம். ஏனெண்டா இதுவரைக்குமே அவரோட முகமோ அவரோட பேரோ அவரோட ஊரோ தெரியாமல் இத்தனை லட்சம் ரூபா ஒரு 2.5 கோடியை தாண்டின உதவி திட்டம். அதுவும் கூடுதலாக வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்காகத்தான் அவரோட உதவி திட்டம் ஃபுல்லாக இருக்குது. சட்டபூர்வமாக இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு அவரோட உதவி திட்டத்தை முன்னெடுத்து செல்கிறேன். அதோட இன்னும் தொடர்ந்து நாங்கள் வேறு இடங்களுக்கு நாங்கள் உதவி திட்டங்களை செய்ய இருக்கிறோம். இப்போ நான் அவருக்கு ஃபோன் எடுக்கிறேன். அவர் ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணினாருண்டா நீங்கள் அவரோட கருத்தை கேட்டுக்கொள்ளலாம். ஏனெண்டா நாங்கள் செய்கிற உதவியெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறாரோ அவரை நாங்கள் நேரடியாக அந்த மக்களோட கதைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறது எங்களோட வழக்கம். ஏனெண்டா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நியூஸ்களில் கூடுதலாக டிக்டாக் வலைத்தளங்களில் பார்ப்பீங்க. யூடியூப் சேனல் செய்கிறவங்க அல்லது இந்த உதவி திட்டம் செய்கிறவங்க கூடுதலாக வந்து பணத்தை மோசடி செய்கிறாங்கன்னு சொல்லியெல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் உதவி செய்கிறவற்ற நேரடி தொடர்பையும் நாங்கள் ஏற்படுத்தினாங்க.
அந்த நேரடி தொடர்போடு தான் நாங்கள் உதவி திட்டத்தை செய்கிறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் இது வந்தோடனே பாருங்கள், நாங்கள் கடையில் இவ்வளோ பேரம் பேசி இந்த பொருட்களை நாங்கள் வேண்டுறோம்ண்டு. 300 ரூபா போட்ட பொருளுக்கு அவங்களோட சண்டை பிடிச்சி நாங்கள் இப்படி தான் செய்ய போகிறோம், இந்த இடத்துல நாங்கள் செய்ய போகிறோம், இப்படியான மக்களுக்கு செய்ய போகிறோம்னு சொல்லி அதுலேயும் 50 ரூபா குறைக்கலுமா அல்லது 20 ரூபா குறைக்கலுமா என்று அவங்களோட நாங்கள் சண்டை பிடிச்சி தான் குறைச்சி வேண்டி வந்திருக்கிறோம். ஏனெண்டா உங்களுக்கு வந்து இன்னொரு பொருளை கூட வேண்டலாம்ன்றதுக்காக. இப்போ நான் வந்து 500 ரூபா பொருளை 600 ரூபாய்க்கும் வேண்டலாம், 550 ரூபாய்க்கும் வேண்டலாம். ஆனால் நான் குறைச்சி வேண்டினா தான் இன்னொரு பொருளை உங்களுக்கு வேண்டி கொண்டு தரலாம். கூட வேண்டினா அவனுக்கு லாபம், கடைக்காரருக்கு. குறைச்சி வேண்டினா உங்களுக்கு லாபம். அதைத்தான் நாங்கள் பார்த்து வேண்டினாங்கள். நான் அவருக்கு இப்போ 2 தரம் கோல் போட்டுட்டேன். ஏட்டா இப்போ வந்து அவங்களுக்கு எத்தனை மணி இருக்குமெண்டா குறைஞ்சது இப்போ ஒரு விடிகிற டைமாக இருக்கலாம். இப்போ அந்த டைமுக்கு அவங்களுக்கு வந்து நித்திரையாக இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். கூடுதலாக நித்திரையில் இருக்கிறபடியாக கதைக்கலாமல் போயிருக்கும். சரி, இப்போ நாங்கள் எல்லாரோடையும் கேட்கப்போம். இரவே நாங்கள் வரக்குள்ளே அவர் ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்ட தான் முழிச்சிருக்கிறேன், நீங்கள் அந்த டைமுக்கு போயிடுவீங்களான்னு கேட்டவர். நித்திரை வருது தனக்காண்டு நாங்கள் இந்த பொருட்களை வந்து தேடி தேடி ஒவ்வொரு கடையில் போய் வேண்டினதால் எங்களுக்கு லேட்டாக போட்டுது. யாரும் நீங்கள் அது சம்மந்தமாக குறை நினைக்கக்கூடாது. நாங்கள் 10:30க்கு தான் நிகழ்வு ஒழுங்குபடுத்துகிறேன்னு நாங்கள் இந்த பொருட்களால் எங்களுக்கு பிந்தினது. அப்படி ஒரு பிரச்சனை. சரி, இப்போ நாங்கள் இப்போ எங்களோட இணைஞ்சு அவங்க வெற்றிகளாகவும் நிற்கிறாங்க. உண்மையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் உங்களோட. நீங்கள் எதுக்குமே யோசிக்க தேவையில்லை, எல்லாரும் சந்தோஷம். தொடர்ந்து நாங்கள் உங்களோட பயணிப்போம். சரியா? நான் பெராட்டியும் நிற்கிறேன் அவங்களோட. எங்கட மலைய வெற்றி கழகம் நிற்குது. அதை விட எங்கட பிரதிநிதியாக வந்து அஜந்தா டீச்சர் நிற்கிறா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு உதவி திட்டத்தை நாங்கள் செய்வோம். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களோட பக்கத்தில் என்ன தொடர்பு, ஒரு நான் உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்னது போல் தாய் தந்தை இழந்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தாய் தந்தை இழந்து படிக்கிற பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் டீச்சருக்கு தகவலை கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரத்யேகமான உதவியை செய்கிறதுக்கு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களோட கஷ்டத்தோடு நாங்கள் நிற்போம், துணையாக நிற்போம். அதுக்கு வந்து எங்களோட தலைவர் கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் ஜெர்மனில் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணுமே. அவர் வந்து இவ்வளவு பொறுமதியான பொருட்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். தனி மனிதனாக 4-5 பேர் சேர்ந்து செய்ததில்லை, அவர் தனி சொந்த உழைப்பில் செய்த ஒரு உதவி திட்டம். அவர் தொடர்ந்து அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆடுற பணத்திலேயுமே செய்ததில்லை. சரி, டீக்க சொல்லுங்க அக்கா. ரொம்ப நன்றி சொல்லணும், அவர்களுக்கு கோடி நன்றி. நன்றி சொல்றீங்க. சரி அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். அவருக்கு நல்ல நன்றி, கோடி நன்றி. எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சதுக்கு ரொம்ப எங்களுக்கு நன்றி. உதவி செஞ்சுருக்காரு, பரவாயில்ல. அவர் இவ்வளோ தூரத்தில் இருந்து எங்களுக்கு இவ்வளோ ஒரு உதவி செய்கிறாரு, அதே எங்களுக்கு போதும். சரி, ஓகே. அம்மா நீங்கள் சொல்லுங்கள். அம்மா, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவில் அவர் இருந்து எங்களை நேரடியாக பார்க்கல, நாங்களும் அவரை பார்க்கல. எங்களுக்கு இந்த உதவி செஞ்சது ரொம்ப நன்றி. ரைட், ஓகே. அம்மா நீங்கள் சொல்லுங்கள். அகதியில்ப்பட்ட நெருப்பு பட்டது, நீங்கள் சாமான் கொடுத்தது எங்களுக்கு கொஞ்சம் பெருமை. ரைட். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் வந்து பாராபட்சம் பார்க்காம உதவி செய்கிறது. கஷ்டப்பட்ட மக்கள் எங்கே இருக்குதோ அவங்கள தேடித்தான் நாங்கள் உதவி செய்கிறோம். உங்களை சந்தித்தது எங்களுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ஏனென்றால் நானும் இதுதான் முதல் தடவை இந்த இடத்துல வந்து இந்த இடங்களால் வரக்குள்ளே நானே பயந்து தான் வந்தேன். இதில் விழப்போகுதோ இதில் விழப்போகுதோ. 2 இரவு பஸ்ஸில் வரக்குள்ளே கூட எங்களுக்கு இறங்கி நடந்து போனால் என்னமா இருந்தது, எனக்கு அப்படி ஒரு பயமாக இருந்தது. நீங்கள் இவ்வளோ கஷ்டத்துக்கே நீங்கள் வாழ்கிறீங்கன்னு, இவ்வளோ கஷ்டம். சரி, நீங்கள் இந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு இருக்கிற உங்களோட நாங்கள் கட்டாயமாக தோள் கொடுத்து நிற்போம், உங்களை உயர்த்தி விடுவோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாம் சந்தோஷம் தானே? ரைட், ஓகே. நாங்கள் வாரோம். சரி டீச்சர், இந்த பேனரை நீங்கள் கொண்டு போங்க. சரியா? இந்த பேனரை நீங்கள் காட்டிக்கலாம், கொண்டு போங்க. நான் ஒரிஜினல் அனுப்பி விடுவேன். அனுப்பினா அதை தெரியும். இதை நீங்கள் இப்போ விடாமல் கொண்டு வருமா? சரிதானே? எல்லாருக்கும் ஓகே தானே? நீங்கள் அப்பாவா? நீங்கள் என்ன சொல்லி செய்யுங்க? அதான் கேட்குறேன். நடந்து வந்து கால் போயிட்டு இடையில போயிட்டு விழுந்து போயிடாது. அவ காது கேட்க துப்புரா கேட்காதா?